ஒரு மனுஷனை பார்ப்பதற்காக அல்ல, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காக அல்ல, நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்க கூடி வந்திருக்கிற நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும்படியாய் அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் கெஞ்சுவோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை. எல்லாரும் பாடுவோம் வாய்களை திறந்து. நன்றி நன்றி ஐயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள், எத்தனை எல்லா வாய்களை திறந்து உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயம். அடைக்கலமே, அடைக்கலமே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீ கலங்க தேவையில்லை. உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். அது தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இயேசுவின் சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனது அருமையான மகளே, மகனே, மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. மரியாளை போல என்னுடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலையிலே உனக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடைய பிரச்சனைக்கு எல்லா பதிலும் என் சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஐயா, மன்னியும். வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. மன்னியும் ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கழுவுங்க அப்பா, சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையின் மூலமாக இன்னும் ஒரு விஷயங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களை, தர்க்கங்களை நிர்மூலமாக்கி எல்லா எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவுக்காக சிறைப்படுத்துகிறோம், சிறைப்படுத்துகிறோம். எல்லா எண்ணங்களை சிறைப்படுத்துகிறோம். எல்லா கனத்தின் ஆவியின் கிரியைகள், எல்லா செவிட்டு விரியன் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால வெளியேறுவதாக. லிதியாளுடைய இருதயத்தை திறந்தருளுங்க ஆண்டவர். உடைய பிள்ளைகளாக எங்களுடைய இருதயத்தை திறந்தருளுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் உதவியோடு ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்னுடைய பேர் விஜய் கிங்ஸ்லி. ராணிப்பேட்டை மாவட்டத்தை பிறந்து வளர்ந்து 33 வயதில் மும்பை தேசத்திற்கு நான் மிஷனரியாக சென்றேன். முதல் 3 வருடங்கள் மும்பை தேசத்தில் நான் இருந்தேன். அதற்கு பிறகு திருமண காரியத்துக்காக தமிழ்நாடு வந்தேன். வந்துட்டு மறுபடியும் ஏஜியில் சேர்ந்து மறுபடியும் மிஷனரியாக மும்பைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்பட்ட பொழுது ஏஜி கமிட்டியில் என்ன மும்பைக்கு போக வேண்டாம், இங்கேயே நீங்கள் தமிழ்நாட்டில் திருப்பூர்லேயே நீங்கள் ஊழியம் செய்யலான்னு சொல்லி நீங்கள் முதலாவது தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி திருப்பூரில் அவினாசி என்கிற இடத்துக்கு பக்கத்தில் சோமனூர் மெயின் ரோடு என்கிற இடத்துல என்ன பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஏறக்குறைய 11 மாதங்கள் அங்கே நான் ஊழியம் செஞ்சேன். சபையும் வேகமாக வளர்ந்தது. ஆனால் ஆவியானவர் திட்டவட்டமாக ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொண்டிருந்தார், ஆவியானவர் இது உன்னுடைய இடமல்லன்னு சொல்லி. இருந்தாலும் தலைவர்களுடைய தலைமைத்துவத்துடைய நிர்பந்தத்தின் நிமித்தம் நான் அங்கே செல்ல வேண்டியதாக இருந்தது. மறுபடியும் அங்கேருந்து அதை ரிசைன் பண்ணிவிட்டு என்னுடைய ஊருக்கு ராணிப்பேட்டைக்கு வந்தேன். ராணிப்பேட்டையில் பல தலைவர்களை தொடர்பு கொண்டேன். மறுபடியும் என்னை மிஷினரியாக வட இந்தியாவுக்கு அனுப்பணும்னு சொல்லி யாரும் என்னை நம்பி என்னை அனுப்ப தயாராக இல்லை. அப்போது லோக்கல் ராணிப்பேட்டில் இருக்கிற சர்ச் பாஸ்டர் அவர் சொன்னாங்க, என்கிட்ட 2 வருஷம் இருங்க, முழு நேரம் ஊழியத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன், மிஷினரியாக போனேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த லோக்கல் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு என் கூட இணைஞ்சி கேர்சல் மினிஸ்ட்ரிலாம் பண்ணுங்க அப்படின்னாங்க. 2 வருஷம் கழித்து பார்க்கலாம் நான் அனுப்புகிறேன்னாங்க. சரி, அதை நம்பி நான் என்ன பண்ணேன்னா அவங்கக்கிட்ட இருந்தேன். இப்போ 2013 நவம்பர் மாதம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆக்டிவா ஹோண்டா ஷோரூமில் சேல்ஸ் இன்சார்ஜு, சேல்ஸ் மேனேஜரு, ஷோரூம் இன்சார்ஜு, ஷோரூம் மேனேஜர் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன். 2013 நவம்பர் 1வது வாரம் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். இந்த மனுஷர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், நீ தீவிரமாக வட இந்திய ஊழியத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். உடனே அந்த வேலைக்கு அந்த மாதம் சம்பளத்தை எடுத்து ரெடியாக டிக்கெட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் உடனே. அப்போது போபால், மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகரம் போபாலில் ஒரு பாஸ்டருடைய தொடர்பு கிடைச்சிது. உடனே அவரை தொடர்பு கொண்டேன் நான். அப்போ அவரும் என்னை நம்பலைன்னா ஏன் நான் சொல்ல வரேன், அவரும் என்னை நம்பலை. ஃபோனில் பேசும்போது, விஜய் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, வந்துட்டு ஒரு 15 நாள் இங்கே இருங்க, நம்ம ப்ரேயர் வாக்கெலாம் போகலாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப இதுவே லேட்டு, நான் உடனடியாக ஃபேமிலியோடு வந்துடுறேன். 3 வயசு குழந்தை பையன் இருந்தான் எனக்கு, உடனடியாக ஃபேமிலியோடு வந்துடுறேன் நான் சொன்னேன். அப்போ பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் முதல் வாங்க, ஏன்னா வந்தவங்க அப்படியே மறுபடியும் திரும்பி போயிட்டதுனால இங்கேருந்து அனுப்பமான்றாங்க, எல்லாம் திரும்பி வந்துடுறாங்கன்ட்டு அங்கே இருக்கிறவங்களும் நம்பலை என்ன. அப்போது 15 நாள் அங்கே போய் தங்கியிருந்தேன். தங்கிட்டு இங்கே உபாசத்தோடு ஜபத்தில் காத்திருந்தேன். அப்போ ஆண்டவர் திருவுளம் பற்றினார், புற ஜாதிகளுக்கு உன்னை தூரமாய் அனுப்புகிறேன். அப்போஸ்தலர் 22-21 எடுத்து வாசிக்க வேணாம். ஆண்டவர் திருவுளம் பற்றினார், நீ தூரமாய் உன்னை புறகாலத்துக்கு அனுப்புகிறேன், நீ புறப்பட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றினார். 12 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய 3 வயது பையனை எடுத்துட்டு, சில தட்டுமுட்டு சாமான், சில துணிமணிகள் எடுத்துட்டு, சின்ன ஒரு மூட்டையை எடுத்துட்டு நானும் என் மனைவியும் ட்ரெயின் ஏறி சென்னை சென்ட்ரலிருந்து கிளம்பி போனோம். அப்போ என்னுடைய நண்பர்கள், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர், ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவர்.
அவங்க கொடுத்த 1500 ரூபாய் காணிக்கை கொடுத்தாங்க. அந்த காணிக்கை எடுத்துட்டு நான் வட இந்திய ஒழுத்துக்கு கடன் சென்றேன். அங்கே யாரும் எனக்கு தெரியாது, எனக்கு ஸ்பான்சர் ரெடி ஆகலை, எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு யாரும் எனக்கு வாக்கு பண்ணலை. ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லி. அப்போ போகும்பொழுது 1500 ரூபாய் என் கையில் இருந்துச்சு. அந்த 1500 ரூபாய் 10 நாளில் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், எனக்கு ஒரே வீட்டு வாடகை மட்டும் ஒரு 7 லட்சத்துக்கு நான் கட்டியிருப்பேன். வீட்டு வாடகை மட்டும், இதர செலவுகள் வேற. அது இந்த 12 வருடங்களை நான் திரும்பி பார்க்கும்போது எங்களுடைய உபவாச நாட்களை தவிர ஒரு வேளை கூட நாங்கள் பட்டினியா இருந்ததில்லை. என்ன கையை தட்ட மாட்டீங்க? எனக்கு அங்க யாரும் தெரியாது, சப்போர்ட் கிடையாது. பாம்பேல தமிழ் சர்ச் நடத்திட்டு இருந்தேன், ஒரு தமிழ் சர்ச் நடத்திட்டு இருந்தேன். அந்த 1500 ரூபாய் காலி ஆயிடுச்சு. 12 வருடங்கள் ஆண்டவர் பூர்த்தியாய் நேர்த்தியாய் நாங்கள் விரும்பின எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து, பெட்ரோல் செலவுல இருந்து, மருந்து மாத்திரை செலவுல இருந்து, ஆபரேஷன்ல இருந்து, வீட்டு வாடகையில இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சந்தித்தார். அது மாத்திரமல்ல, மத விரோதிகள் கண்களுக்கு எங்களை மறைத்து பாதுகாப்பாய் இந்த 12 வருடங்கள் பாதுகாப்பாய் எங்களை நடத்தி வந்தார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அதை அவர் நிறைவேற்ற போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம், சங்கீதங்களின் புத்தகம் 71வது சங்கீதம், 71வது சங்கீதம். சங்கீதம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, மெதுவா படிக்கணும், ஒருத்தர் படிக்கணும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறார். பாஸ்டர் அவங்க முதல் முறை என்கிட்ட பேசும்போது, நீங்க வாங்க இந்த முறை ஊருக்கு வரும்போது, நான் திருமணத்துக்காக வரேன்னு சொல்லி பாஸ்டர் உங்களுக்கு நான் சொன்னப்போ பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த முறை எங்க இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன உடனே அவர் ஃபோன் பேசிட்டு வச்ச உடனே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். பாஸ்டர் பேசி முடிச்சு வச்ச உடனே இந்த வார்த்தை, சிறு வயது தொடங்கி நீரே என் நோக்கமும் என் நம்பிக்கையுமாய் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை தாவீது தான் எழுதினார் என்று திட்டவட்டமாய் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பாக இருக்கிற 70வது சங்கீதத்தை எழுதினவர் தாவீது, இதுக்கு பின்பாக இருக்கிற 72வது சங்கீதத்தை எழுதினவர் தாவீது. 70வது சங்கீதத்தை எழுதினாரு, 72வது சங்கீதத்தையும் எழுதினாரு. 72வது சங்கீதம் தன்னுடைய மகனுக்காக தாவீது எழுதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது என்று சொன்னால், தாவீது சின்ன வயசுல இருந்து பக்தி வைராக்கியமான ஒரு ஆள். அம்மாவும் அப்பாவும் புறக்கணிச்சுட்டாங்க தாவீத. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட்டாலும் அப்படின்னு தமிழ்ல வருது. இங்கிலீஷ்ல அவங்க கை விட்டுட்டாங்கன்னு வருது. அவங்க கை விட்டுட்டாங்கன்னு வருது. அப்ப தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சின்ன வயசுல இருந்து தாவீதுக்கு ஆண்டவர் போதித்து கொண்டு வந்தார். தாவீதும் ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியமா இருந்தார். காட்டுல சிங்கம் இருக்கும், புலி இருக்கும். 8வது பையன் யாரு? தாவீது 8வது பையன், கடைக்குட்டி. நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல எல்லாம் யாருக்கு அதிகமான செல்லம் கொடுப்போம்? யாரு மேல ரொம்ப பிரியமா இருப்போம்? கடைசி பிள்ளை மேல. ஆனா தாவீது காட்டுல இருக்கிறான். காட்டுல சிங்கமும் புலியும் கரடியும் இருக்கும். அந்த ஆடுகளை அவன் வசமாக உப்பு கொடுத்து தாவீத புறக்கணித்த ஒரு நிலைமையில அவங்களுடைய பிதாக்கள், அவங்களுடைய அப்பா அம்மா வச்சிருந்தாங்க. ஈவன் சாமுவேல் பலி செலுத்த வராரு, மட்டன் பிரியாணி அவங்க வீட்டில். ராஜாவை செலக்ஷன் பண்ண வராரு சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்ப கூட வாடா பிரியாணி சாப்பிட்றான்னு சொல்லி தாவீதுக்கு அழைப்பு கொடுக்கல. அம்மாவும் கூப்பிடல, பிள்ளைய அப்பாவும் கூப்பிடல. அப்படி ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில வளர்ந்த தாவீது ஒரு நாளும் கர்த்தர் மீது இருந்த அன்பு அவருக்கு குறைவே இல்லை. சங்கீதம் 34 எடுத்து வாசிக்க வேணாம், நான் அப்படியே சொல்றேன், நீங்க கடகடன்னு எழுதி கொள்ளுங்க. சங்கீதம் 34:1 தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும்
என் வாயில் இருக்கிறது. தகப்பன் நேசித்தாலும் சரி, தகப்பன் நேசிக்காவிட்டாலும் சரி, தாய் நேசித்தாலும் சரி, தாய் நேசிக்காவிட்டாலும் சரி, சகோதரர்கள் நேசித்தாலும் சரி, சகோதரிகள் நேசிக்காவிட்டாலும் சரி, நான் கர்த்தரை துதிப்பேன். அப்படி ஒரு அன்பு தாவீதுக்கு. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, என்னுடைய சுவாச நுரையீரலா, எதுல சுவாசிக்கிறோம்? நுரையீரல். என்னுடைய நுரையீரல் எதுக்காக ஏங்குதுன்னா கர்த்தரை துதிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நுரையீரல், என்னுடைய சுவாச உறுப்பு எதுக்காக இயங்குதுன்னா கர்த்தரை துதிப்பதற்காக என்று மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம எதுக்காக இன்றைக்கு வாழறோம்? தாவீதுடைய நோக்கம், பர்பஸ், எய்ம், தாவீதுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? சிறு வயது முதல் நீரே என் நோக்கம். சிறு வயது முதல் நீரே என் நோக்கம். நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? சில அம்மாமாருங்களை, சகோதரிமாருங்களை கேட்டா, என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ, என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ. சில சகோதரிமார்கள், சகோதரமார்கள், எங்க அப்பா அம்மாவுக்காக தான் நான் வாழறேன். சில பேர் புருஷனுக்காக தான் நான் வாழறேன், சில பேர் மனைவிக்காக நான் வாழறேன், சில பேர் பணத்துக்காக, சில பேர் பெயர் புகழுக்காக, சில பேர் ஆஸ்திகளை சேருவதற்காக, உச்ச உச்ச பதவியில் அமர்வதற்காக, சில பிள்ளைகளை டாக்டரா படித்து ஆளாக்கணும், சில பிள்ளைகளை இன்ஜினியர் படித்து ஆளாக்கணும், சிலரை போலீஸா ஆக்கணும், சிலர் ஐபிஎஸ் ஆக்கணும், சிலரை கலெக்டரா ஆக்கணும். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் நோக்கம். அங்க சபைக்கு வருவாங்க. மத்திய பிரதேசத்தில் ரீவா என்கிற மாவட்டத்தில் நான் ஊழியர் செய்கிறேன். 57 மாவட்டங்கள் மத்திய பிரதேசத்தில், 57 மாவட்டங்கள். மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. சுவிசேஷம் சொல்ல முடியாது, கைப்பிரதி தர முடியாது. வீட்டு கூட்டங்களும் மறைமுகமாக ரகசியமாக நடத்த வேண்டும். வீடு வாடகைக்கு தரமாட்டார்கள். வீட்டில் சபை நடத்த முடியாது. ஒரு விசுவாசின் வீட்டில் ரகசியமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில, பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலையில என்னுடைய நோக்கம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. என்னுடைய நோக்கம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அங்க இருக்கிற ஜனங்க என்கிட்ட வருவாங்க. சபைக்கு வந்தீங்கன்னா, சபைக்கு வந்தோன்னா நீங்க என்ன தருவீங்க? நான் சொன்ன ஒரு ஐயா கிட்ட ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் ஒன்றும் தர மாட்டேன், நீங்க தான் எனக்கு தரணும். அதோட அந்த ஆளை 12 வருஷமா நான் பார்க்கல. அப்போ நோக்கம் என்ன? பர்பஸ் என்ன? சபைக்கு வர்றதுக்கு பர்பஸ் என்ன? பேயை விரட்டணும், நோயை குணமாக்கணும். என் பிள்ளைங்க 45 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, கடனை அடைக்க முடியல, பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை வேணும், பிரச்சனைகள் போராட்டத்திலிருந்து விடுதலை வேணும், கணவன் மனைவி சண்டைக்கிலிருந்து விடுதலை வேணும், நிம்மதி வேணும். அங்கே இருக்கிற சில நபர்கள், இந்துக்களை கிட்ட நான் பேச்சு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் சர்ச்சில் போய் உக்காந்துட்டு வருவேன். ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னு கேட்பேன் நான். கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சாந்தி கிடைக்கும். சாந்தினா நிம்மதி. கோயிலில் போய் உக்காந்தா, சர்ச்சில் போய் உக்காந்தா நிம்மதி கிடைக்கும். இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். தாவீது அப்படி இல்லை. தாவீது தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர். ஹல்லேலூயா. தாவீது முழுக்க தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர். ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனா சவுலை விட பயங்கரமான பாவத்தை யார் செஞ்சது? தாவீது. ஆனா ஆண்டவர் ஏன் இந்த மனுஷன் அப்படி சொல்றாரு? ஒரு முறை ஒரு தவறி போயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்தை தவிர அவன் வேற ஒரு காரியமும் செய்யல. மனக்காசு அழுது ஆண்டவர் சமூகத்தில் வந்தாரு. ஆனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் தாவீது தேவனை துதிக்கிற ஒரு அனுபவத்தோடு இருந்தார். தேவனிடத்தில் விசாரிக்கிற ஒரு அனுபவத்தோடு இருந்தார். தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த சங்கீதம் எதன் அடிப்படையில் எழுதப்படுது என்று சொன்னால், தன்னுடைய மகனாகிய அப்சலோம் துரத்தும் பொழுது, தன்னுடைய முதிர் வயதில் தாவீது சிறு வயது முதல் கர்த்தர் தன்னை எப்படி நடத்தி வந்தார் என்று சொல்லி தாவீது அவர் அனுபவமா எழுதுறாரு. அந்த 71வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு நீங்க 20வது வசனத்தை வாசிங்க தயவு செய்து. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும்
ஆ ஆ போதும் 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 போதும். பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினீர். இங்க பார்க்கலாம் அநேக இக்கட்டுகள். தாவீது ஒரு பக்தி வைராக்கியமான நபர், தேவனுடைய தாசன். இவர் என்ன சொல்றாரு? அநேக. ஏன் ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறார்? அவருக்கு ஏன் அவ்வளவு இக்கட்டுகள், அநேக ஆபத்துகள், அநேக போராட்டங்கள்? சொந்த வீட்டாரே, சொந்த மகனே தாவீதை துரத்துகிறார். தாவீது அழுது கொண்டு போகிறார் வெறும் காலோடு. பதவிக்காக தகப்பனை கொலை செய்து அந்த பதவியை பிடிப்பதற்காக சொந்த மகன் துரத்துகிறான். அந்த நிலைமையில எழுதுறாரு, அநேக இக்கட்டுகளை காணும்படி செய்த, ஆபத்துகளை காணும்படி செய்த, என்னை மறுபடியுமா பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி இந்த சங்கீதத்தை நினைவு கூறுதலா எழுதுறாரு. அப்போ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள் வரும். ஏன் வரும்? ஏன் வரும்? நம்ம பாவம் செய்யறது இல்லை, பக்தியா இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், காணிக்கை கொடுக்குறோம், பாஸ்டர் கூட செஞ்சு ஊழியம் செய்யறோம், சபைக்கு ஒழுக்கமா வரும், ஆண்டவர் சொல்ற கட்டளைகள்லாம் கீழ்ப்பறோம். ஏன் நம்மளுக்கு? ஏன்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகள் எல்லாவற்றினின்றும் அவர் விடுவிப்பார். ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 16 நினைக்கிறேன், பாதாளத்தின் வாசல்கள், நான் என் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்றால் என்ன அர்த்தம்? ரெண்டு பேர் சண்டை போட்டு அதுல யாருன்னா ஒருத்தர் தான் மேற்கொள்ளுதல்னா ஜெயித்தல். ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, அப்ப இவரு இன்னாரு சோ ஜெயிச்சிட்டா மேற்கொண்டுட்டாருன்னா என்ன அர்த்தம்னா இன்னொருத்தர் தோத்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப பாதாளத்தின் வல்லமை நம்மோடு போரிடும் பொழுது நமக்கு சில உபத்திரங்கள் வர செய்யும், சில போராட்டங்கள் வர செய்யும், சில பாடுகள் வர செய்யும், சில துன்பங்கள் வர செய்யும். அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். ரோஜா படுக்க இல்லை, சர்ச்சுக்கு போனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது சரியான காரியம் இல்லை. ஆண்டவர் சுகம் கொடுப்பார், உண்மைதான். ஆண்டவர் பில்லி சூனி கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார், உண்மைதான். கேன்சரை சுகமாக்குவார், உண்மைதான். எய்ட்ஸை சுகமாக்குவார், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். இப்போ நம்ம கடைக்கு போனா, நேற்று கூட இந்த உதாரணம் சொன்னேன், ஜெபம் பண்ணும்போது உதாரணம் சொன்னேன். கடைக்கு போனா காய்கறிலாம் வாங்குறோம், கடைசியா என்ன கேட்போம்? கருவேப்பிலை, கொசுறு தானே, கொசுறு தானே. தமிழை மறந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டேன் நான். அங்கே 12 வருஷமா ஹிந்தி பேசி பேசி. கொசுரா என்ன தருவாங்க? கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து போடுவாங்க. இப்போ நீங்க நினைக்கிற சுகம், திருமண வாழ்க்கை, வீடு கட்டணும், வேலை கிடைக்கணும், பில்லி சுண்ணி கட்டணும், விடுதலை வரணும், கேன்சர் சுகமாகணும், எய்ட்ஸ் சுகமாகணும், மன நிம்மதி வேணும், இதெல்லாம் கொசுறு. இதெல்லாம் கொசுறு. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 7 சுவிசேஷம் 6வது அதிகாரம், எடுத்து வாசிக்க டைம் இல்லை, 6:33, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட கூடையா ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? தாவீதினுடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது ஒரு ராஜா மாத்திரம் அல்ல, தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து எழுதியிருக்கிறார் அநேக சங்கீதங்கள்ல. 24வது சங்கீதத்தில் தெளிவா சிலுவை மரணத்தை குறித்து தாவீது எழுதி வைத்திருக்கிறார். எப்படி அந்த தீர்க்கதரிசனம் வர அவருக்கு கிடைச்சது? எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டு, அழும் போதும் துதிப்பாரு, சந்தோஷமா இருக்கும் போதும் துதிப்பாரு, ஆடு மேய்க்கும் போதும் துதிப்பாரு, பிரியாணி கடைகளாலும் துதிப்பாரு, வேலையிலாலும் துதிப்பாரு, அப்பா அம்மா நேசிக்கலாலும் துதிப்பாரு. எப்பொழுதும் துதி கொண்டிருக்கிற ஒரு தாவீதினுடைய நோக்கம் தேவனை துதித்து, தேவனை மகிமைப்படுத்தி, தன்னுடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் தேவனுக்காக வாழ்வதுதான் தாவீதினுடைய நோக்கம். எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை, சங்கீதம் 40:7-8. சங்கீதம் 40:7-8. புஸ்தக சுருளில் அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வேர்டை. புஸ்தக சுருளில். மறுபடியும் தெளிவா ஒருத்தர் வாசிங்க தயவு செய்து. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது,
அந்த புஸ்தகத்துல நேற்று எத்தனை பேர் வந்தீங்க? கை தூக்காமீங்க. சரி, வராதவங்களாம் நோட் பண்ணுங்க திரும்பி. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. வாசிங்க. போதும் போதும். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசனமானது தாவீது எழுதினது. ஆனால் யாரை குறித்த தீர்க்கதரிசனம்? புஸ்தக சுருளில் யாரை குறித்து எழுதியிருக்குது? இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது. என்னன்னா, அவர் மனுஷனா வந்து பறந்து பலியாக வேண்டும் என்று சொல்லி அந்த புஸ்தக சுருளில் எழுதப்பட்ட பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்தார். ஹல்லேலூயா. நேற்று தினம் ஒரு ஐயா கிட்ட, ஒரு பெரிய இங்க நம்ம சபைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயா, பெரிய பணக்காரங்க ஒருத்தர், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு காலையிலையும் பேசினேன். அவர் பாட்டு பாடிட்டு இருந்தாரு. என்ன பாட்டு பாடுறீங்க, கொஞ்சம் எனக்கு பாடி காட்டுங்கன்னு கேட்டேன். நான் ஏசாமியை பற்றியும் பாடுவேன், மற்ற இதெல்லாம் பாடுவேன், எம்மதமும் சம்மதம்னாரு. சரி, அவர்கிட்ட பேச்சு கொடுத்து ஆண்டவரை பற்றி சொன்னேன். நான் சர்ச்சுக்கு கூட நான் போவேன், பாஸ்டர் கூட ஜெபம் பண்ணுவார், பாஸ்டர் அடிக்கடி எனக்கு ஜெபம் பண்ணுவார் அப்படின்னாரு. அப்போ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்ன தேவனுடைய நோக்கத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. என்ன எழுதியிருக்குது புஸ்தக சுருளில்? என்ன எழுதியிருக்குது? வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நமக்காக பாவமாகி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் சொல்லி கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு. வேத வாக்கியங்கள்ல என்ன எழுதியிருக்குது? கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக சிலுவையிலே மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா பிறக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குமானால் அது என்ன நோக்கம்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நோக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வேற எந்த சுயலாபத்துக்கும் இல்லை, வேற எந்த சுயலாபத்துக்கும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எல்லாம் அந்த 5 அப்பத்தை 2 மீனை வந்து ஏறக்குறைய 20,000 பேருக்கு அதிகமாக ஜனங்களுக்கு பரிமாறினாரு. அப்போ அவரை தேடி தேடி வர்றாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பமும் மீனும் சாப்பிட்டு திருப்தியானதுனாலே என்னை சரீர பிரகாரமான நன்மைகளுக்காக என்னை பின்தொடருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள்ன்றார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தழுவதில் எந்த லாபமும் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் கொடுப்பார் உங்களுக்கு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பார், நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக நமக்கு தருவார். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு, உண்மையான சீஷனுக்கு, பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, உண்மையான சீஷனுக்கு அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது. எடுத்து வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவது. போதும் போதும் போதும், நிறுத்துங்க. அதான் ராஜ்யம் என்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ராஜ்யம் என்பதை அண்டர்லைன் பண்ணுங்க. இங்க ஆண்டவர் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க. அப்ப ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு, அந்த ஜெபத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம்னா என்னது? கரெக்டா சொன்னாங்க சிஸ்டர். ராஜ்யம்னா ஆளுகை, ஆண்டு கொள்வது. யாரை குறிச்சு இந்த ஜபத்தை சொல்லி கொடுக்கும்போது அந்த ஸ்டார்டிங்ல பரலோகத்தில் இருக்கிற யாரை குறிச்சு? அவர் இயேசு, அவர் பேரை யூஸ் பண்ணல. இயேசு கிறிஸ்து அவர் பேரை யூஸ் பண்ணல. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? ஏன்னா அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய, அவருடைய நோக்கம் என்ன? அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு வந்தார். வந்துட்டு ஜனங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறாரு, நீங்களும் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா என்னன்னா, அவருடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்தில் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க.
அவருடைய ஆளுகை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வர வேண்டும். அவருடைய ஆளுகை நம்முடைய உங்களுடைய யாரு ஒரு கணவனுடைய லைஃப் பார்ட்னர் மனைவியின் மீது வர வேண்டும், கணவர் மீது வர வேண்டும், குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மீதும் வர வேண்டும். அவருடைய ஆளுகை சபை மீது வர வேண்டும். யார் ஆள வேண்டும்? யார் ஆளணும் நம்மள? சில வீட்டில் அம்மா மாதிரி தான் ஆளுவாங்க. அவங்க போட்டதான் கிழிச்ச கோட்டை தான் 4 நாள் சாப்பாடு இருக்காது. நம்ம ஆண்டுகள் அது உண்மைதாங்க. ஒரு மாதிரி பாக்குறீங்க. சில பேர் அடிப்பாங்க தெரியுமா? சபைக்கு வரவங்க சகோதரிமாருங்க. உம்முடைய சித்தம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய ஆளுகை முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அப்படின்னா அவர் சொல்றதை மட்டும் நம்ம செய்யணும். அவர் சொல்றதை மட்டும் நம்ம செய்யணும். அவருக்கு 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். சகாரியாஸ் டானிஃபோம் நம்ம என்எல்ஏஜில் நான் படிக்கும்போது அப்போ எல்லாருக்கும் புக்கு கொடுத்தாங்க. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரு, தேவனோடு தனிமையாக இருக்கிறது. சகாரியாஸ் டானிஃபோம் உங்களுக்கு கிடைச்சா அந்த புத்தகத்தை வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சகாரியாஸ் டானிஃபோம் சொல்றாரு 99% நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்து 1% நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை என்றால் நீங்க தேவனுக்காக வாழ்கிறவர்கள் அல்ல. எத்தனை பர்சன்ட் தேவனுக்காக வாழறீங்க? 99% நீங்க வாழறீங்க. 1% மட்டும் என்ன? 1% மட்டும் கீழ்ப்படியில. இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது பைபிள்ல. 99% வாழ்ந்தாலும் 1% தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறினால் நாம் தோற்று போனவர்கள் தான். பிதாவாகிய தேவனுடைய ஆளுகை கண்ட்ரோல் நம்ம மேல இருக்கணும். அடுத்த ஒரு அந்த சத்தத்தை வாசிங்க. அதே வசனத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பூமியிலனா நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய திருமண வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையிலே பரலோகத்தில் என்ன சித்தம் எழுதி வைத்திருக்கிறதோ புஸ்தக சுருளிலே அது செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்போ பிறக்கணும், அதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய புஸ்தக சுருளில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எப்போ பிறக்கணும், நம்ம எந்த நிலையில் இருக்கணும், அதெல்லாம் சொன்னால் டைம் ஆகிடும். இன்னைக்கு மெசேஜ் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதனால இன்னொரு சபைக்கு வர போனோம். எல்லாவற்றையும் நம்ம பிறக்கிற டேட்ல இருந்து, வருஷத்துல இருந்து, எந்த எல்லையில பிறக்கணும், எந்த வீட்டில் வாழணும், யாரை திருமணம் முடிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த ஊழியத்தை செய்யணும், சபை ஊழியமா, சுவிசேஷ ஊழியமா, அல்லது திருதர்சன ஊழியமா, அல்லது விடுதலை ஊழியமா, என்ன காரியங்களை நம்ம செய்யணும்ட்டு நம்மை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது. அப்போ பரலோகத்தில் நம்மை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் வாழ வேண்டுமே தவிர நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே, அவனுடைய விருப்பத்தை விட்டுறணும். பவுல் மாதிரி கேட்கணும், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். முழுவதுமாக ஒரு ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம வர வேண்டும். நேற்றைக்கு மெசேஜ் கொடுத்தேன். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்ப ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது சில நேரம் இக்கட்டுகள் இருக்கும் அந்த பாதையில், சில நேரம் பாடுகள் இருக்கும் அந்த பாதையில், சில நேரம் கண்ணீர்கள் இருக்கும். தாவீதினுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் தாவீது பாடுகளோடு தான் இருந்தார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்றாரு, உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவிலே, முடிவு ஒன்று இருக்கு, பாடுகளுக்கு முடிவு ஒன்று இருக்கு, முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். இது எல்லாம் ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை விட்டு, நம்மளை தேவனை விட்டு நம்மை விலகி தேவனை விட்டு எப்படியாவது பிரிச்சிடணும். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், நீங்க சந்தோஷமா இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், நீங்க சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன்னு யோவான்ல சொல்லியிருக்கிறாரு. பிசாசுடைய திட்டம் நீங்க சந்தோஷமா ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. துக்கத்தை தருவதுதான் அவனுடைய திட்டம், நஷ்டத்தை தருவதுதான் அவனுடைய திட்டம்.
அதன் மத்தியிலே நமக்கு வருகிற பாடுகளை, நமக்கு வருகிற சிலுவையை எடுத்துக்கொண்டு தேவனை பின்பற்ற வேண்டும். தாவீது சொந்த சாட்சி சொல்றாரு. அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள், பாடுகள். ஒரு சங்கீதத்தில் சொல்றாரு, என் கட்டிலை கண்ணீரால் நனைக்கிறேன், என் எலும்புகளை பலம் குறைஞ்சு போச்சு, என் குடல் எல்லாம் கருகி போச்சு, என் கண்ணீரினால என் கண்கள் பூத்து போயிற்று. சிங்கத்தை கிழிச்சவர், கரடிய கிழிச்சவர், ராட்சதன் கோலியாதை வீழ்த்தினவர். தாவீதை குறித்து சொல்றாங்க வேத வல்லுநர்கள், யூத ரபிமார்கள் சொல்றாங்க, குருமார்கள் சொல்றாங்க, 1000 பேர் இருக்கிற சேனை உள்ள பூந்து 1000 பேரை போட்டுட்டு வெளியே வந்துருவார் தாவீது. ஆனா எப்ப பார்த்தா தாவீது சொல்றாரு, நான் துக்கத்தோடு ஏன் தெரிய வேண்டும், நான் ஒரு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் கண்மலையின் மேல போய் இளைப்பாறுவேன். இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை ஒரு நாள் நோக்கி அது மேல அவர் கண்ணையை வைக்கல. அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். தாவீதை போலவே புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் நம்ம பார்க்கலாம். நான் எப்பவுமே ஒரு மெசேஜ் எடுத்தேன்னா, இங்க வரும்போது நம்ம எந்த சபைக்கு கூப்பிடுறாங்களோ அந்த பாஸ்டர் வாயில ஏதாவது வார்த்தை, அந்த ஜோடி வார்த்தை எனக்கு கிடைக்கணும், கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்பேன் எப்பவுமே. அதே மாதிரி பாஸ்டர் சில வார்த்தைகளை சொன்னார், பவுலை பத்தி சொன்னார், அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தான் பவுல். எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை, அப்போஸ்தலர் நடபடிகள் 26:4 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20 சிறு வயது முதற்கொண்டு போதும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு முன்னாடி பேர் என்னன்னா சவுல். அவர் முன்னாடி பேர் என்னது? நீங்க குழப்ப வேண்டாம், பழைய ஏற்பாட்டு சவுல் இல்ல, இது புதிய ஏற்பாட்டு சவுல். இந்த சவுல் பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன். பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம். பிலிப்பியர் 3. இருங்க 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 5ஆம் நாளில் நியாய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பெற்றவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி, சட்டத்தின்படி அவர் பரிசேயர். பக்தி வைராக்கியம் நம்மள மாதிரி இல்ல. சின்ன தலைவலி வந்தா சபைக்கு லீவு, உபாச ஜபத்துக்கு லீவு, சின்ன வீட்டில் சண்டை இருந்தா உடனே ஒரு வாரம் சர்ச்சுக்கு வர்றதில்ல. பக்தி வைராக்கியத்தின்படி என்ன பண்ணார்னா சபையை துன்பப்படுத்தினார். நியாய பிரமாணத்தின்படி அவரை குற்றம் சாட்ட முடியாது. 613 கட்டளைகள், நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் எத்தனை தெரியுமா? 613 கட்டளைகள். அந்த நியாய பிரமாணத்தின் 613 கட்டளைகள் படி பவுலை குற்றம் சாட்ட முடியாது. அவ்வளவு பக்தியாக வாழ்ந்தார். ஆனால் பிற்காலங்கள் அவர் சொல்றாரு, அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்லன்றார். அந்த தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்லை, தேவனுடைய ரகசியத்தை குறிக்கிற அறிவு இல்லை. அதனால சபையை அவர் என்ன பண்ணாரு? துன்பப்படுத்தி, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு காவல் காத்தவர், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர், மற்ற யார் கொலை செய்யறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தவர், சபையை துன்பப்படுத்தி எல்லாரையும் இப்ப நான் இருக்கிற ஏரியால பண்ற மாதிரி அப்பயே மதமாட்ட தடை சட்டத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாரு அவர். யாரு? பவுல். எல்லாரையும் ஜெயிலில் போனட்டு பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வராரு. பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வரும்போது மத்தியான வேலையில சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டில் அதிகமான வெளிச்சம் அவருக்கு முன்னாடி வந்து கண் பார்வை போயிடுச்சு. அப்ப அவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்ப அவரு கைலா கொடுக்குறவங்க யாரும் இல்லைன்னு அப்படியே தலைவி, ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறது, நீங்க யாரு, உங்களுக்காக நான் என்ன, உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்கிறார். முதல் கேள்வி அதுதான். அவர் இயேசுவை சந்தித்த நாளில் அவருடைய முதல் கேள்வி அதுதான். அங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஜனங்க
பில்லி சுனிய கட்டோடு வருவாங்க. 4 நாள் 5 நாள் உபாசம் இருந்து கட்டை உடைச்சி இது பண்ணா மறுபடியும் வரமாட்டாங்க. ஒரு சகோதரிக்கு 14 வருஷம் மந்திரத்தினால சூனியத்தினால பாதிக்கப்பட்டு ஆண் பிள்ளை பிறந்தாலும் சரி பெண் பிள்ளை பிறந்தாலும் சரி 14 வருஷம் கர்ப்பமான உடனே அவங்க கரு கலைஞ்சிரும் பில்லி சூனியத்தினால. அவங்கள சபைக்கு கூப்பிட்டு வர வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்தி ஞானசானம் கொடுத்து அது சாமுவேல்னு ஒரு பையனுக்கு பேர் வச்சு அதுக்கப்புறமா ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு ஆண்டவர், எலிசபெத்னு பேர் வச்சு இது பண்ணி கடைசியில் எனக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக எழும்பி கலகம் பண்ணி சபையை உடைச்சி 25 பேர் இருந்தோம். இப்போ 2 குடும்பம் தான் இருக்கு. அவ்வளவு நன்மைகளை செய்தார். அந்த அந்த சகோதரிக்கு பிளட் இன்ஃபெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷனே எப்படியும் 10,000 ரூபாய் கிட்ட தான் இருக்கும். மாசம் மாசம் இன்ஜெக்ஷனு போடணும். ஒரு பைசா செலவில்லாமல் ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுத்தார். பிளட் மொத்தம் கெட்டு போச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுமா? சபையை உடைச்சி கலகம் பண்ணி கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்று பேசி சபை நடந்து கொண்டு போது அவங்க தேவை பூர்த்தி ஆகிவிட்டது. ஆண் பிள்ளை கிடைத்து விட்டது, பெண் பிள்ளை கிடைத்து விட்டது, விடுதலை கிடைத்து விட்டது, சுகமாயிட்டாங்க. அவங்க தேவை அவ்வளோதான். இன்றைக்கு நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம் என்ன? சபைக்கு எதுக்காக வரும்? பவுல் இங்க சொல்றாரு 3வது அதிகாரத்துல 7வது வசனம். இல்ல ஒருத்தரா வாசிங்க, நிதானமா வாசிங்க. எனக்கு லாபமா இருந்தவைகள் கிறிஸ்துவுக்காக, நோட் பண்ணுங்க, அதை கிறிஸ்துவுக்காக அண்டர்லைன் பண்ணுங்க பேனால. கிறிஸ்துவுக்காக எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ, எதெல்லாம் லாபமா இருந்துச்சு? நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பென்யமின் கோத்திரத்தான், பரிசேயில் பிறந்த பரிசேயன், ரோமன் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு, ரோம குடியுரிமை பெற்ற ரோம பிரஜை. ரோம பிரஜைனா அவன் மேல கையே விரலே யாரும் வைக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் மாதிரி. கமாலியல் பாதபடியில டபுள் டாக்டரேட் படிச்சவர். அவருடைய சொத்து மதிப்பு வேத வல்லுநர் சொல்றாங்க, சொத்து மதிப்பு 1000 கோடிக்கு மேல இருக்குமா. 2 கப்பல்கள் இருந்துச்சு. அவர் பெரிய ஞானி. அந்த சனகரிப் சங்கத்துல 72 பேர்ல ஒரு ஆளு யாரு? பவுல். கோடிக்கணக்கான சொத்துக்கள். அதோடு கூட நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நல்ல ஸ்டேட்டஸ், பணம், பதவி, அந்தஸ்து, பெயர், புகழ் எல்லாமே இருந்துச்சு. அவர் சொல்லார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவற்றை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். யாருக்காக? யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? பல்லு வலி சரியாகணும், வயிற்று வலி சரியாகணும், தலைவலி சரியாகணும். நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? நம்ம யாருக்காக வாரோம்? ஒரு நாளாவது நம்ம கேட்டிருப்போமா? சில பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு நாள் நம்ம கேட்டிருக்கோமா, ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சி சொன்னேன்ல, என்னை யாருமே நம்பல. நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக போறேன்னா யாரும் என்னை நம்பி அனுப்புறதுக்கு ஸ்தாபனம் நம்பல, வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா நம்பல, லோக்கல் சர்ச் பாஸ்டரு நம்பல. ஆனா ஆண்டவர் என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். அதே தான் ஆண்டவர் நம்பி தான் கொடுக்கிறார் உங்களுக்கு சுகத்தை. உங்களை நம்புறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க, கணவர் நம்ப மாட்டாங்க, மனைவி நம்ப மாட்டாங்க, கூட பிறந்தவங்க நம்ப மாட்டாங்க, நம்ம சுத்து வட்டாரத்தாரு, நம்ம ஜாதி ஜனம் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை நம்பி தான் இந்த சபைக்குள்ளே வைத்து இருக்கிறார். உங்களை நம்புறார். நம்மளை என்ன நம்புறாரு? உங்களை நம்பி சுகத்தை கொடுத்தார். உங்களை நம்பி நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால அல்ல, நான் நல்லவனா இருக்கிறதுனால அல்ல, நம்மளை நல்லவங்களா மாத்துறதுக்காக நம்மளை நம்பி இவன் திருந்தி வாழ்வான், இவன் நல்லபடியா வருவான் சொல்லி சுகத்தை தராரு. சுகத்தை வாங்கிட்டு எங்க போறோம்? 10 குஷ்டரோகிங்கள்ல 9 பேர் எங்க? அவனுடைய தேவை என்ன? அவனுடைய நோக்கம் என்ன? வியாதி சுகமாகும். நம்முடைய நோக்கம் என்ன? நீங்க கேட்பதை பார்க்கிலும் அதிகமாய் தருவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவர், வல்லமை உள்ளவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும்.
இந்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் புத்தகம்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. 25 வருடங்கள் ஊழியம் செஞ்சார். 25 வருடங்கள் ஊழியம் செய்து இந்த கடைசி நாட்களிலே அவர் மரிக்க போகிற 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த லெட்டரை எழுதுறாரு. என்ன நிலைமையில எழுதுறாரு தெரியுமா? அவரு என்ன நிலைமையில எழுதுறாரு? 25 வயதல்ல, வருட ஊழிய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அநேக நேரம் பசியில் இருந்த, பட்டினியில் இருந்த, நிர்மாணத்தில், குளிரில், அவமானத்தில், நாசமோசங்கள்ல, ஜெயிலில், கப்பல் சேதத்தில், சுய ஜனங்களால் வந்த மோசங்களில், சொந்த பந்தங்களால் வந்த மோசங்களில், பயங்கரமான உபத்திரவம், பாடுகள். அந்த கடைசி காலகட்டத்தில் அது குறித்து நான் வாசிச்சு பார்த்தேன். அவர் எந்த நிலைமையில அதை எழுதுறாருன்னு. அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு. ஒரு வீடை வாடகை எடுத்து அந்த வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் சுயாதீனமாய் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் அதையும் மீறி அந்த 2 வருடம் வாடகை வீட்டை எடுத்து அப்போஸ்தலர் நடபடி எடுத்து பார்த்து பாருங்க, அது சரித்திரம் இருக்கும். பிரசங்கம் தன் இடத்தில் வந்தவர்கள் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு ஆண்டவரை பத்தி நம்ம யாருன்னா சொல்றோமா? எவ்வளவு பெரிய வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார், எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்தினார். நம்மளாம் எவ்வளவு பெரிய படுபாவிங்க. நீங்களா இல்ல, நான் படுபாவி. 93வது வருடம் தற்கொலை பண்ணிக்கலான்னு நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவன். 93வது வயதுல 93வது வருஷத்துல தற்கொலை பண்ணி மரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஏன்னா நிம்மதி இல்லை மனசுல, அவ்வளவு பாவம். ஆனா சின்ன வயசுல பக்தி வைராக்கியமா பைபிளை படிச்சு வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கல பைபிள் படிக்கிறதுக்கு. கிறிஸ்துவ குடும்பம், நல்லா கவனிங்க. பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. அம்மா மாருங்க முக்கியமா கவனிங்க. எங்க அம்மா எனக்கு பைபிள் படிக்கணும் சர்ச்சுக்கு போனோன்னு சொல்லலை. எங்க அப்பா சொல்லலை. ஆனா நான் எடுத்து படிப்பேன் பைபிளை. அது ஒரு நாள் கிரியை செஞ்சது. ஏன் சொல்ல வரேன்னா, சின்ன வயசுலேயே பக்தி வைரக்கமாக இருந்தேன். வளர 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 உலகத்தினுடைய ஈர்ப்பு, சிநேகிதர்கள் மற்றும் கால சூழ்நிலைகளால பாவத்தின் உச்சக்கட்டத்தில் நான் போனேன். பாவத்தின் உச்சக்கட்டத்தில். அப்புறம் ஒரு மரண பயம் எனக்குள்ள வந்துச்சு. ஒரு மரண பயம், குற்ற மனசாட்சி. இயேசு தான் உண்மையான தெய்வம்னு தெரியும். அப்பவே இயேசு தான் உண்மையான தெய்வம்னு தெரியும். இருந்தாலும் இயேசு என்னை மன்னிப்பாரா? நான் செத்தனா நரகத்துக்கு போயிடுவேன். இயேசு என்ன மன்னிப்பாரா? செத்தனா நரகத்துக்கு போயிடுவேன். சாகவும் முடியாது, வாரத்துக்கு நிம்மதி. இரவு நேரங்கள் அழுவேன். அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவங்களுடைய பாட்டு, நானே வழி நானே சத்தியம். பாடுங்க யாருன்னா. வருவாயா என் மகனே, இதயத்தில் உனக்காக சிலுவிலே நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். அதுக்கடுத்து இன்னொரு பாட்டு அப்படியே லைனா வருது. ஒப்பு கொடுத்தீர் ஐயா உண்மையே எனக்காக, உலக ரட்சகரே உன்னத பலியாக. ஒரு சர்ச்சில் பாட்டு 5 மணிக்கெல்லாம் போட்டாங்க, 5:30 மணிக்கெல்லாம் பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டு எங்க பாடுது? அந்த சபைக்கு தான் நம்ம போனோன்ட்டு ஆர்சி சர்ச்சில் இருந்து வெளியே போறதுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போனால் எஸ்எம்ஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ராணிப்பேட்டையில் அங்கே பாட்டு பாடிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணேன், இன்னிலிருந்து இந்த சபைக்கு தான் நம்ம போனோம். இங்கே சிலை எதுவும் இல்லை, மாதா சிலை எதுவும் இல்லை, அந்தோனியார் சிலை எதுவும் இல்லை, இந்த சபைக்கு தான் நம்ம போனோன்ட்டு அன்றைக்கி முடிவு பண்ணேன். 1 வருஷம் போவேன். ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப பயந்த சுபாவம். சபைக்கு போவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின் முன்னாடி சபையை விட்டு வெளியே இருப்பேன். பாஸ்டர் ஒரு நாள் கையை பிடிச்சிட்டாரு. நீ எங்கே இருந்து வர, என்ன பண்ணுற, 1 வருஷமா வரன்ட்டு விசாரிக்க ஆரம்பிச்சு அவரே சொன்னார், நீ ஞானசானம் எடுத்துக்கொண்டு. அப்போ மரண பயத்தில், குற்ற மனசாட்சியில் வாதித்து கொண்டிருந்த என்னை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால கழுவினார். புதிய நம்பிக்கையை தந்தார். உங்களை ஒருவேளை இந்த காலை வேளையில யாரும் நம்பாம இருக்கலாம், புறக்கணிச்சிருக்கலாம். ஆனால் உங்களை நம்பி உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை தேவன் சிந்தி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் நம்ம பண்ணுவோம். பவுலை போல நம்முடைய வாழ்க்கை தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க.
பிலிப்பியர் 2:21 2:21. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும், பவுல் ஊழியம் செய்யறாரு, மற்றவங்களும் ஊழியம் செய்யறாங்க, சில விசுவாசிகளும் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி சொல்றாரு. மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியதான் தேடுறாங்க. எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அப்படி எதிர்பார்த்தது கிடைக்கலையா? எதிர்பார்த்து ஆபிரகாமை போல நம்மளை வச்சாருன்னா நம்மளாம் ஓடிடுவோம். 25 வருஷம் எதிர்பார்த்து இருந்தார் ஆபிரகாம். தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். அப்ப தங்களுக்குரிய தேடும்போது நம்ம ஜெபத்திற்கு பதில் இல்லாத சமயத்தில் அவங்க விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். நான் தாழ்மையா சொல்றேன், எனக்கு இப்போ 50 வயது. இப்போ இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ண 75% ஜெபத்துக்கு பதில், நான் ஜெபம் பண்ண 75% ஜெபத்துக்கு பதில் இல்லை, கேள்விதான். ஆனால் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எனக்கு தேவை நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த, உனக்கு 2 காரு தருவேன், இல்ல 2 வீட்டை தருவேன். அவர் வரும்போது என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து வரும்போது, எத்தனை கார் வச்சிருக்கிற, எத்தனை வீட்டை வச்சிருக்கிற, எவ்வளவு சம்பளம் வாங்கின, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் அவனவனுக்குரிய பலன். ஆமா, எவ்வளவு பரிசுத்தமா இருந்த, எவ்வளவு ஆண்டவருக்காக வாழ்ந்த, எவ்வளவு ஆண்டவருக்காக செஞ்ச, அதை தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்ப நம்முடைய வாழ்க்கை நோக்கம் பூமிக்குரியவைகள் அல்ல, ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட எப்போ எப்ப கொடுப்பாரு? அவருடைய நோக்கத்திற்காக. முதலாவது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, முக்கியத்துவம். முதலாவது நம்ம எதுக்கு தரோம்? சில பேர் பிள்ளைங்க தான். புருஷன் மேல கை வைக்க முடியாது பிள்ளைங்க மேல. அப்பா, சொந்த அப்பா பிள்ளைங்களை, ஆமா, எதிர்வினை. பால சவுத்துல போட்டா திரும்பி வர மாதிரி எதிர்வினை இருக்கும். பிள்ளைங்க தான் அவ்வளவு முக்கியம், ஆண்டவர் கூட இல்லை அவங்களுக்கு. சில பேருக்கு அப்பா அம்மா தான், கல்யாணம் பண்ணிட்டா கூட அப்பா அம்மா தான். நமக்கு யார் முக்கியம்? நமக்கு யார்? நம்முடைய பிரையாரிட்டி என்ன? நான் சொல்றது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவங்களே அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. சாட்சி உள்ள வாழ்க்கை கிடையாது. ஏன்னா நாங்கள் நினைத்தது நடக்க வேண்டும், நாங்கள் சொன்னது நடக்கணும். தேவனுக்காக வாழ்க்கிற வாழ்க்கை இல்லை அது. ஆண்டு சொன்னாரு ரோமர் 12:1-2 உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக, இதுவே புத்தியுள்ள ஆராதனை. கையை தட்டி பாட்டை பாடி அந்நிய பாஷை பேசிட்டா மாத்திரம் போதாது, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக. அப்ப மாம்சம் எழும்பவே கூடாது. மாம்சத்தின் தேவைக்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. தங்களுக்குரியவர்களை தேடுகிறாங்க. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க, பிலிப்பியர் 3:19 எடுத்து வாசிங்க. 3:19. அவர்களுடைய தேவன் வயிறு, இலச்சையே, பூமி கடுத்தவைகளையே நைட்டம் பகலம் எப்படி பெரிய ஆளாகலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இதே சிந்தனை தான். கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. 20. பவுல் சொல்றாரு, நம்முடைய வீடு எங்க இருக்குது? பரலோகத்துல. நீங்க எத்தனை கோடி போட்டு கட்டினாலும் சரி, எவ்வளவு விலை உயர்ந்த மார்பிள்ஸ் போட்டாலும் சரி, அது ஒன்றும் நம்மோடு கூட வராது. அதை தெரிஞ்சவங்க தான். ஆபிரகாம் சொன்னாரு, நான் பூமியில பரதேசியா இருக்கிறேன். தாவீது சொன்னாரு, நான் பூமியில பரதேசியா இருக்கிறேன். பேதுரு சொன்னாரு, நான் பூமியில பரதேசினா என்னது? பரதேசினா பிச்சைக்காரன் இல்ல. பரதேசினா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கிலீஷ்ல ஏலியன்.
இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு ஏலியன். ஏலியன்னா வேற விதமாக சிந்திக்க வேணாம். ஏலியன்னா வேற்று கிரக, நம்ம பரலோக, நம்ம கிரகம் எது? பரலோகம். வீடு இல்லையே, வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு, சரியான வீடு இல்லையே, சரியான வேலை இல்லையே, அங்கே இருந்து ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன்னா உனக்கு எதுக்கு பண ஆசை? உனக்கு எதுக்கு பண ஆசை? இன்னும் சம்பாதிக்க, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை, டபுள் சம்பளம் கிடைக்கும், அது டபுள் மடங்காக நஷ்டமாகும். நான் வார்னிங்காக சொல்கிறேன், எச்சரிப்பாக சொல்கிறேன், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டு போனோன்னா இது வந்து தவறாக எடுக்க வேண்டாம். உங்கள் ஜீவனுக்கு கூட அது ஆபத்தாய் முடியும். தேவனுடைய சமூகத்தை போல பாதுகாப்பான ஆசீர்வாதமான இடம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பூமியில். என்ன? ஆண்டவர் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நோக்கம். கடைசியா சில வசனங்களை வாசிச்சு நம்ம முடிப்போம். பிலிப்பியர் 3:13 வாசிங்க. 13-14. ஒருத்தரா வாசிங்க, தயவு செய்து ஒருத்தரா வாசிங்க. ஒன்று செய்கிறேன், போதும். ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன் அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்று செய்கிறேன் அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்று செய்கிறேன். ஒன்று வாழ்ந்தா தேவனுக்காக வாழ வேண்டும். இல்லை என்றால் ஒரு ஒரு பக்தன் இப்ப விதமா சொல்றாரு, தேவனுக்காக வாழ வேண்டும் அல்லது செத்து மடிய வேண்டும். இதுதான் அநேக நேரம் என்னுடைய ஜெபமா இருந்துச்சு. ஊழியத்துக்கு யாரும் அனுப்பல. கடைசியா சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒன்று ஊழியத்தை கொடுங்க, இல்லை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் என்னோட ஜெபமா இருந்துச்சு. இன்றைக்கு மிஷினரி பாதையில் ஏறக்குறைய மும்பையோடு சேர்த்து 16 வருஷம் மிஷினரி பாதையில் ஆண்டவர் என்னை நடத்தினார். ஒன்று செய்கிறேன். ஒன்று வாழ்ந்த ஆண்டவருக்காக வாழணும் இல்லையா? இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம், ஆமா, ரெண்டு மைண்டு, இதுவும் வேணும் அதுவும் வேணும், ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, உலகத்துக்கும் உலக பொருட்களுக்கும் உலக இச்சைக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய. பொய் சொல்றோம் நம்ம. இன்னைக்கு நிறைய நம்ம மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறோம். மனுஷனை பிரியப்படுத்தவே முடியாது, தெரியுங்களா? மனுஷனை திருப்தியாக்கவே உங்களால முடியாது. நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்தினால் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் அல்ல. தேவனை பிரியப்படுத்தினால் எல்லாரும் உங்கள் மீது பிரியமா இருப்பார்கள். உங்க விரோதிகளை கூட, சத்துருக்களை கூட ஆண்டவர் மாத்துவார். அல்லேலூயா. பவுலை போல தேவனுக்காக ஒரு வாழ்க்கை. அடுத்து 14 வாசிங்க. 14. நம்முடைய டார்கெட் லக்கை நோக்கி தொடர்கிறேன். நேத்து ஒரு வசனத்தை வாசிச்ச, நீதிமொழிகள் 19:2 நினைக்கிறேன். 19:2 நீதிமொழிகள் 19:2. ஒருத்தர் தான் வாசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ற, அது என்ன சொல்றது பாஸ், ஸ்பீடா ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல ரன்னிங் ரேஸ் இல்ல, இது மாரத்தான் ஓட்டம். மாரத்தான் ஓடணும் என்ன? பொறுமையா, விசுவாசத்தை தோக்கு, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும், சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அதையும் தூக்கிட்டு போனோம் இல்ல, தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? எந்த மனுஷனும் நமக்கு ரோல் மாடலு? இயேசு மாத்திரம் தான் ரோல் மாடல். இயேசுவை நோக்கி. அவரு அப்படி பண்றாரு, இவரு இப்படி பண்றாரு, இந்த சபையில அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க, அவங்களா அப்படி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நமக்கு ரோல் மாடல் கிடையாது. இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். உபத்திரவத்துல, பாடுகள்ல பொறுமையை சகித்து அட்ஜஸ்ட் பண்ணி
இன்னைக்கு டைவர்ஸ் நிறைய பண்றது யார் தெரியுங்களா? உலக லெவல்ல கிறிஸ்தவர்கள். ஒரு வார்த்தை சொன்னா சகிக்க முடியாது. ஒரு விசுவாசி எதிரில் சொல்லுச்சு, ஒரு விசுவாசி அவங்க மனைவி என்ன சொல்லிட்டாங்க, நீ ஒரு வார்த்தை நான் பேசணும் உன் குடும்பத்தை பத்தி என் குடும்பத்தை பத்தி நான் 500 வார்த்தை சகிக்க முடியல. மாம்சம் சாகல, ஆனா சொல்றது இயேசுவுக்காக, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓட முடியாது. லக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்க இந்த வசனத்துல 19:2 கால் தூரிதமானவன்னா பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் என்ன அவசரமாக கோபமாக ஒரு பதஷ்டமாக என்ன, அது இங்கிலீஷ்ல நான் வாசிச்சேன். அந்த நம்ம ஹேஸ்டி, அதாவது ஸ்பீடா நம்ம முடிவுகளை எடுத்து ரேஷா ரொம்ப ஆக்ரோஷமா பொறுமை இல்லாம அப்படி பண்ணும்போது 2 காரியங்கள். அதை பாவத்துக்கு நேரம் நம்ம கொண்டு போதான். ரெண்டாவது மிஸ் த மார்க், இலக்கு. தேவன் வைத்திருக்கிற இலக்கு என்ன? அவருடைய சாயலாய் மாறி. நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் சபையில, தேவ சாயல். போதும் போதும். ஆனா ஒரு அடி அடிச்சா திரும்பி இன்னொரு அடி, ஒரு அடி அடிச்சா திரும்பி பாட்டு மட்டும் தேவ சாயல் ஆக மாறி தேவனோட இருக்க மாட்டீங்க. திரும்பி அடிச்சா எங்க இருந்து இருக்கிறது? நம்முடைய லக்கு என்ன? உங்கள் ஜபங்களுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர். அதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? அங்கிருந்து ரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பேதுரு கூட சொல்றாரு, உங்கள் இந்த பூமியில பரதேசியா இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஏன்னா பரதேசி, நம்ம வேற்றுகிரக வாசி, பரலோக வாசி. இன்னும் பொண்ணை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும், டௌரி நிறைய வாங்கணும். டௌரி யாருன்னா வாங்கினீங்கன்னா பரலோகம் போக முடியாது. நீங்க யாரும் வாங்க மாட்டீங்க, வேற சபையை பத்தி சொல்றேன் நான். டௌரி யாருன்னா வாங்கினீங்கன்னா இங்க பரலோகம் போக. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் 1000 கோடிக்கு மேல சொத்து. நம்ம இன்னொருத்தர் நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறோம். நம்முடைய இலக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல. மறுபடியும் நான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு முதலாவது பிரையாரிட்டி என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் பிரையாரிட்டி என்ன? பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில, என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். நீங்க பிள்ளைகளை குறித்து ஒரு நாளும் இந்த ஐடியா யோசிக்கிறது, இப்படி ஆக்கிரணும் அப்படி ஆக்கிரணும், இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும் யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பிறந்தது பையனா, முதற் பேரான அனைத்தும் கர்த்தருடையது. அது ஃபர்ஸ்ட் பிறந்தது பொண்ணா இருந்தாலும் சரி. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். யார் தருது? நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1:17 எடுத்து வாசிக்குவானா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து ஒன்னும் நீங்க கொண்டு வந்ததுல எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. ஆனா திரும்பி கொடுக்க முடியல நம்மளால. நமக்கு வேண்டுமே. ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து எல்லா நன்மைகளும் இறங்கி வருகிறது. அப்ப ஒன்னும் நம்ம கிட்ட நம்மது இல்லை. நம்ம சரீரமே நம்மது. நம்முடைய சரீரத்துக்கு அதிகாரி இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து மீட்டு கொண்டார். ஒண்ணுமே நம்மளது கிடையாது. யோசிச்சு பாருங்க. பவுல் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, எடுத்து வாசிங்க. 3:10 பிலிப்பியர் 3:10.
அவரையும் அவருடைய உயிர்த்ததின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாவது அண்டர்லைன் பண்ணுங்க, எப்படியாவது சொல்லுங்க, எப்படியாவது சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, எப்படியாவது உங்களுடைய நோக்கம் என்னன்னா, டார்கெட் என்னன்னா, இயேசு வரும்போது எப்படியாவது மகிமையில உயிரோடு, ஆமா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே நோக்கமா இருந்தா எழுந்துக்க முடியாது. இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் நமக்கு இல்லை என்றால், எக்கால சத்தம் ஊதும், அப்ப தேவனுடைய எக்கால சத்தம் காதுல டெய்லி கேட்கறீங்களா? தேவனுடைய சத்தத்தை ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, டெலிகிராமு, டெலிகிராஃப், வேற என்னன்னா ஒன்றும் தெரியல எனக்கு. ஆண்டருக்காக சமயம் ஒதுக்குறோமா? நான் முடிக்கிறேன். கண்களை மூடுவோம். ஒன்று செய்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பின்னால நினைக்க வேண்டாம். ஒருவேளை நேத்து நீங்க விழுந்திருக்கலாம், நேத்து நீங்க பாவத்துல விழுந்திருக்கலாம், பின்னால நினைக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார். இனி நீ பாவம் செய்யாது. அன்பியான மகளே, இனி நீ பாவம் செய்யாதே. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி. ஹல்லேலூயா. எஜமானனே, ஹல்லேலூயா. எத்தனை நாள் பழசையே பேசிட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் பழைய காரியங்கள், பழைய பெருமைகள், பழைய கசப்புகள், விரோதங்கள்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன். உமக்காக கரங்களை உயர்த்தி எல்லாம், உம்மையே நேசிக்கிறேன். பலியாகி என்னை பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர்
உம்முடைய சித்தம் செய்வதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க, பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னீங்க. சாப்பாடை விட அதிகமாக ஒரு ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை சொல்றத நீங்க முக்கியப்படுத்துனீங்க. எங்க வாழ்க்கை அப்படி மாறணும். சாப்பாடை விட ஒரு உயர்ந்த ஒரு வேலை இருக்குன்னா அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக சொல்வது. எங்களுடைய தேவன் வயிறு அல்ல, எங்களுடைய சிந்தை உலகத்துக்காக வாழ்வதில்லை, உமக்காக வாழ வேண்டும். எல்லாரும் கொஞ்சம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிற கர்த்தர், தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன். ஒரு தேசத்தில் இருக்கிற ஒருவரை இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு கொண்டு வந்து நம்மளோடு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இது சிறு வயது முதல் நெருக்கப்பட்ட ஆள், அநேக இக்கட்டுகளை பார்த்த ஆள். உன் தேவையை ஆண்டவர் சந்திக்கிறது மாத்திரம் உன் வாழ்க்கையாயிடக்கூடாது. அவருடைய நோக்கம் உன்னுடைய நோக்கமாக மாற வேண்டும். சாப்பாட்டுக்காகவும் மந்திரம் ஒழியணும், தந்திரம் ஒழியணும், நோய் சரியாகணும், ஆண் குழந்தை பிறக்கணும், அடுத்தது பெண் குழந்தை பிறக்கணும், தேவையெல்லாம் சந்தித்த பிறகு நான் இஷ்டத்துக்கு போயிடணும். இதல்ல தேவ நோக்கம். அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ நன்றி ஆண்டவரே. ஆலயத்துக்கு வருவது ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு வளர்க்க வேண்டும். எனக்கு பிரியமானதை செய்யாமல் இயேசு சொன்னார், பிதாவே உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்ன இருக்கிறது? என்னை குறித்து அந்த பரலோக புஸ்தகத்தில் அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு அதை தான் நான் செய்யணும். இந்த கூட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் வந்திருந்தால், ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து ஒரு சகோதரனை ஆண்டவர் ரட்சித்து வாழ விருப்பம் இல்லாமல் செத்து போகலாம் என்று நினைத்தவரை ஆண்டவர் ஒரு பாடல் மூலமாக பேசினாரே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து அழைக்கிறார். உங்க அம்மா அப்பா வேறு ஒரு திசையில போயிட்டு இருக்கலாம், ஆனா உங்களை ஆண்டவர் அம்மா அப்பா போற திசையிலேயே போக வேண்டாம்ப்பா, நான் சிறு வயதிலேயே தெரிஞ்சு கொண்டேன், என் திசைக்கு வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. அவர் யாருமே அங்கீகரிக்கல, நான் கர்த்தர் பேசினாருன்னு தெளிவா தெரியுது, நான் ஊழியம் செய்யறேன்னு வந்துட்டாரு. இது தொடரும். பல விதத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவார். இன்னைக்கு உங்களையும் பயன்படுத்துவார். ஒரு முறை எல்லாரும் கைகளை உயர்த்தி